எதுக்கு என் குடும்பத்தை பிரிக்க பாக்குறீங்க? நீங்க அக்கா தங்கச்சி ஒற்றுமையா இருப்பீங்க, ஆனா நான் தங்கச்சிமார்கள் கூட ஒற்றுமையா இருக்க கூடாது, அப்படிதானே? கையில எடுத்துட்டு வந்த வீட்டு பத்திரம் எங்கடி? அடே ஆத்தாடி, அக்காவும் தங்கச்சியும் ஒரு குடும்பத்தை பிரிக்க என்னமா வரது வந்திருக்காளுவா? அத்தா அத்தா என்கிட்ட தான் இருக்கு. என் வீட்டு பத்திரத்தை நீ எதுக்கிட்ட கையில வச்சிருக்க? கொண்டு வாடி. எங்க வீட்டு பத்திரத்துல உங்க தங்கச்சி ரெண்டு பேரும் கையெழுத்து வாங்குங்க, நம்ம வீட்டுக்கு போவோம். கையெழுத்து தானே? கையெழுத்து நான் போட தான் போறேன். என்னங்க சொல்றீங்க? நீங்க கையெழுத்து போட போறீங்களா? ஆமா, இது எங்க அம்மா அப்பா சம்பாதிச்ச சொத்து. நீ ஒன்னும் அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வரலட்டி. சுமதி, தங்கராணி, நீங்க ரெண்டு பேரும் என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்ன நீ எதுக்கானே எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? சுமதி, உங்ககிட்ட நான் தான்மா மன்னிப்பு கேட்கணும். என் பொண்டாட்டி பேச்ச கேட்டு நான் உன்னை ஒதுக்கி வச்சுட்டேன் இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லானே. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உன் வீட்டு விசேஷத்துக்கு வந்தப்போ பொண்டாட்டி பேச்சு கேட்டு நான் உன்னை யாசி போட்டேன். அந்த நீ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்ப. எனக்கு இப்பதானே அதெல்லாம் புரியுது. என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே, நீ எல்லாம் வருத்தப்படாததெல்லாம் நினைச்சி. என் பொண்டாட்டி அவ தங்கச்சியும் தில்லாலங்கடி வேலையெல்லாம் காட்டியிருக்காங்க. எனக்கு அது தெரியாம போயிட்டு. எனக்கு இப்பதான் தெரிஞ்சு 2 வாரத்துக்கு முன்னாடி தங்கராணியும் ஆபீஸ்ல வந்து என்கிட்ட சொன்னா. நான் தான் அவகிட்ட சொன்னேன், இனிமேல் நீ உன் மைனிக்காரிய நம்பாதம்மா, உன் அக்கா கிட்ட போய் பேசுன்னு. நான் தான்மா உன் வீட்டுக்கு அவளை அனுப்பி வச்சேன். ஆமாக்கா, அண்ணன் சொல்லிதான் நான் உன் வீட்டுக்கு வந்தேன். இந்தம்மா, இந்த வீட்டு பத்திரத்தை நீங்க 2 பேருமே வாங்கிடுங்க. அம்மா அப்பா வீடு உங்க 2 பேருக்கும் தான் சேரும். இந்த பத்திரத்துல நான் ஏற்கனவே கையெழுத்து போட்டிருக்கேன். சொத்து இனி உங்க 2 பேருக்கும் தான். எனக்குன்னு நான் சம்பாதிச்ச வீடு இருக்கு. இந்த வீடு அப்பா அம்மா சம்பாதிச்சது. இது உங்களுக்கு தான் சேரும். உங்களுக்கு தான் நான் கொடுக்கணும். அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து 2 பேரையும் நல்லபடியா நான் பாத்துக்கணும். ஆனா நான் இவ்வளவு நாளா என் பொண்டாட்டி பேச்சு கேட்டு உங்க 2 பேரையும் கஷ்டப்படுத்தி இருக்கேன். அதுவும் சுமதியை நான் ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கேன். இங்க 2 பேருமே என்ன மன்னிச்சிடுங்க. அப்படி எல்லாம் சொல்லாதானே. சொத்து சுகம் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நீ எங்க கிட்ட நல்லபடியா பாசமா இருந்தாலே போதண்ணே. அம்மனே, எப்போ போல நம்ம ஒத்துமையா இருந்தாலே அதுவே போதண்ணே. சொத்து பத்தெல்லாம் எங்களுக்கு தேவையில்லண்ணே. அதான் அவங்க வேண்டாம் சொல்றாங்கல்ல, அந்த பத்திரத்தை என்கிட்ட தாங்க. வாரியில எடுத்து சாத்திருவா பாத்தீங்க. மரியாதையா இங்க இருந்து கிளம்பிரு. சொத்துன்னு உயிரை விடியா. இங்க பாரு, ஒன்னு சொல்றேன் கேட்டுக்க. உன் தங்கச்சி பேச்சு கேட்டுட்டு என் குடும்பத்தை கெடுக்கன்னு நினைச்ச இல்ல, அவ கூட போயிரு. அப்படி சொல்லு மர்மோனா, இவளையெல்லாம் வீட்டை விட்டு துரத்துனாதான் புத்தி வரும். ரெண்டு பேரும் எவ்வளவு திமிரு பிடிச்சு அடிக்கலாமா? அவ்வளோ பணத்தையும் உன் தங்கச்சிக்கு தெரியாம கொடுத்துட்டு எல்லா பணத்தையும் என் தங்கச்சி தங்கராணியும் கொடுத்தேன். நான் என்கிட்ட கதையை விட்டா எவ்வளவு பெரிய ஜெகஜோதியா இருப்பாப்ப. என்கிட்டயே நீ எல்லாத்தையும் மூடி மறைக்கிறனா நீ எப்படி பட்டவளா இருப்ப? என் பேச்சை கேட்டு என் 2 தங்கச்சிக்கு எந்த துரோகம் பண்ண மாட்டேன்னு இருந்தா மட்டும் என் கூட இரு. இல்லன்னு வச்சிக்க, உன் தங்கச்சி பின்னாடியே போயிரு. ஏக்கா, நீ என்ன கண்ணீர் வடிச்சிட்டு நிக்க? அத்தா இங்க வர திமிரா பேசுறது பாத்தியா? தங்கச்சின்னு உயிரை விடியாரு. உன்னை பத்தி ஒரு நிமிஷமா அவர் நினைச்சு பார்த்தாரு பாத்தியாக்கா? ஏக்கா, அவர் உன்னை தெருவுல விட்டு எப்படி அசிங்கப்படுத்தியாரு எல்லாரும் முன்னாடியும். ஏக்கா, நீ உன்னை இவரு கூட வாழ வேண்டாக்கா. பேசாம நீ என் கூட வந்துரு. அவர் பேர்ல டைவர்ஸ் கேஸ் போட்டு எல்லா சொத்து பத்தையும் உன் பேர்ல எழுதுறது போல வாங்குவோம். எதுக்காக நீ அழுதுட்டே இருக்க? இந்த கையில வச்சிருக்கல அந்த சொத்து பத்திரம், அது கூட உன் பேர்ல தான் மாறும் பாரு. எதுக்கு நீ இப்படி தெருவுல நின்னு கண்ணீர் வடிச்சு நிக்க? அசிங்கமா இல்ல இருக்கு? வா போவோம். ஏக்கா, எதுக்குக்கா என்ன அடிச்சா? உனக்கு அந்த மூளை கெட்டு போயிடுச்சா? ஆவடி, என் மூளையை கெடுத்ததே நீ தானடி. மாப்பிளைக்கு டைவர்ஸ் கேஸ போட்டு அவள சொத்தை உன் பேர்ல தானே வரேன்னு சொல்லியா? நீ எல்லாம் ஒரு மனுஷியாடி. எல்லா சொத்தையும் என் பேர்ல வர, அப்புறம் பணத்தெல்லாம் என் கையில இருந்து சுடலான்னு பாக்குறியோ? எக்கா, அக்கான்னு கூப்பிடாதடி என்ன. வேலைதாண்டி, என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு இன்னைக்கு. உன் மாப்பிள்ளை வேலைக்கு போகாம அவன் பாட்டுக்கு வீட்டுல இருந்து தின்னுட்டு இருப்பான். என் மாப்பிள்ளை சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் உனக்கு கொட்டி கொடுக்க மாட்டி. உன் பேச்சு கேட்டு நான் உன்னே நம்பி இருந்தேனே. வயசுல என் நிலைமை பாத்தியாடி? அவர் கூட வாழ வேண்டாம், நீ டைவர்ஸ் கேஸ் போட்டுன்னு சொல்லியா? நீங்களும் ஒரு தங்கச்சிடி. வாயில கொள்ளு கப்ப வைக்க. நம்ம தங்கச்சி இல்லான்னு சொல்லிட்டு என் மாப்பிள்ளைக்கு தெரியாம பணத்தை எல்லாம் வாரி கொடுத்தேன். இன்னைக்கு இந்த வார்த்தை நீ சொல்லுவியடி? இவ்வளவு நாளா உனக்கு உள்ள எப்படி இருக்கு புத்தி? நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே, நம்ம அக்கா தான் நல்ல பணக்காரியா இருக்காளே. என்கிட்ட இருந்து ஒவ்வொரு ரூபாயும் சுரண்டிட்டு போனியாடி. இப்ப என்கிட்ட இருந்து சுரண்ட பணத்துல மாடி வீடு கட்டிட்டு இருக்கிறாட்டி. உன் மாப்பிள்ளை வீட்டுல போட்டுட்டு அவனை வேலைக்கு விடாம நீ நல்லா இருக்கணும், நான் நாசமா போக மாட்டி. அப்படி எல்லாம் சொல்லாதக்கா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்டி. பிள்ளைல இருந்தே நீ பொறாம பிடிச்சாதான்
இல்லன்னு வச்சுக்க உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். என்னது போலீஸா? ஆஹா, உண்மையிலேயே நம்ம மாட்டிக்கிட்டோமா? அக்கா கிட்டே மாட்டிக்கிட்டேன், அத்தான் கிட்டே மாட்டிக்கிட்டேனே. ஆமாடி, பல நாள் திருடி ஒரு நாள் மாட்டாதன்னு செய்வா. ஆஹா, எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்களா? இவ்வளவு நாளா என் அக்கா கிட்ட இருந்து ஆட்டை போட்டதே போதும். ஐசா இங்கிருந்து எஸ்கேப் ஆயிரும். ஏங்க, என் தங்கச்சி போயிட்டாங்க. இனிமேல் அவ கூட சேரவே மாட்டேன். அக்காவும் தங்கச்சி இப்பவும் நாடகம் நடத்துறீங்களோ? நீ கொடுத்த பணத்தை எல்லாம் அவகிட்ட இருந்து நான் திருப்பி கேட்டுவேன் தானே அவளை நைஸா எஸ்கேப் பண்ண வச்சா? இல்லங்க, அப்படியெல்லாம் இல்லங்க. நம்புங்க, இனியாவது என்ன நம்புங்க. ஆமா, இனியாவது நம்புங்கண்ணா. இவ்வளவு நாளா உன்னை நம்பி நம்பி இப்படி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கியா? என் தங்கச்சி மறுவ ரெண்டு பேரும் பாவண்டி. ஒரு நாள் கூட எங்கிட்ட அது வேணும் இது வேணும்னு கேட்டதே கிடையாது. எனக்கு தெரியுமா, எப்பவும் குடும்பத்துல பணத்தால தான் பிரச்சனையே வரும். அதனால அவளு ரெண்டு பேரும் எங்கிட்ட ஒத்த ரூபா கூட கேட்டது இல்ல, இது வரைக்கும் கேட்டது இல்ல. ஆனா அக்கா தங்கச்சி நீங்க ரெண்டு பேரும் என்னமோ நடிச்சு என்னை ஏமாத்திருக்கீங்க. மன்னிப்ப என்கிட்ட கேட்காதடி, என் தங்கச்சி மார்வல்ட்ட கேளு. இல்லனே, வேண்டானே. மைனி எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்ல. மைனி எங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டாலே போதானே. பாத்தியடி என் தங்கச்சி சொன்னதா? கேட்டுங்க, கேட்டுட்டு தான் இருக்கேன். இனியாவது மனுஷன் நடந்துக்க, இல்லன்னா வச்சுக்க உன் மேலயும் உன் தங்கச்சி மேலயும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அப்புறம் ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போய் களிதான் தின்னணும். பாதியில போறவா என்ன பாடுபடுத்தி போட்டா. தெருவுல வச்சு ரெண்டு தங்கச்சி மார்களையும் அசிங்கப்படுத்துவாருன்னு பார்த்தா கடைசியில என்ன தெருவுல விட்டு இப்படி அசிங்கப்படுத்தி போட்டாரா? சரி, என்ன செய்ய, விதி வலியது. பெரியம்மா, மாமக்கா மல்லிகா. மக்கா, பால் காய்ச்சா அப்புறம் வீட்டு பக்கமே வரலன்னு நினைச்சேன். சாயங்காலம் தான் வீட்டு பக்கம் வரணும்னு நினைச்சேன். நீயே வந்துட்டியா? எனக்கு பாசமான ஒரு மைனிகாரி உண்டுல, அவ எங்க? யாமக்கா ஒரு மாதிரி கோவத்துல இருக்க போல இருக்க. பெரியம்மா, மைனிகாரி எங்கன்னு தான் கேட்டேன். யாமக்கா, என்னாச்சு, ஏதா பிரச்சனையா? பெரியம்மா, மைனிகாரி எங்கன்னு சொல்லுங்க முதல்ல. ஏன் மல்லிகா, என்ன நீ முதல்ல சொல்லு, என்ன பிரச்சனை சொல்லு. எதுக்கு இவ்வளவு சத்தம் போட்டுட்டு இருக்க? இங்க பாருங்க பெரியம்மா, எங்க வீட்டு பால் காய்ப்புக்கு போய் வைங்க, கிஃப்ட் வைங்கன்னு நான் யாருக்கிட்டயா சொன்னனா? எதுக்கு மக்கா இப்படி பேசியா? ஒரு விசேஷ வீட்னா எல்லாரும் கிஃப்ட்டும் மொய்னு வைக்கதானே செய்வாங்க. ஆமாமா, கிஃப்ட் மொய் பணம் எல்லாம் கொடுக்க தான் செய்வாங்க. ஆனா உங்க மருமா இருக்காளே மருமவா, யாமக்கா உங்க அண்ணன்காரன பணம் நிறைய கொடுத்தானே உன் மைனிகாரிட்ட. மைனிகாரி மொய் பணம் வைக்காம விட்டுட்டாளா? மொய் பணம் வைக்காம இருந்தாலே எந்த பிரச்சனையும் இல்ல பெரியம்மா. ஆனா என் மைனிகாரி பண்ண வேலை இருக்கு. என்ன மக்கா, என்னன்னு சொல்லு. இங்க பாருங்க பெரியம்மா, மைனி கொடுத்தா மொய் கவர்ல என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு. என்னது, மொய் கவருக்குள்ள ஏதோ எழுதி வச்சிருக்காளா? ஆமா, நீங்களே பாருங்க, அனுப்புனர் பெருனர் போட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. மக்கா, எதுக்கு கோபப்படியா? பால் காய்ப்புக்கு ஏதாவது வாழ்த்துக்கள் எழுதி இருப்பா. என்ன பெரியம்மா, புதுசா அப்படியே மருமனுக்கு சப்போர்ட் பண்ண போல இருக்கு. மக்கா, ஒரு விசேஷம் சொன்னா வேற வாழ்த்துக்கள் தவிர வேற என்னதான் எழுதுவாங்க? அத தானே சொன்னேன், அவ வாழ்த்துக்கள் ஏதாவது எழுதி இருப்பான்னு. பால் காய்ப்புக்கு வாழ்த்துக்கள் எழுதி இருக்காங்க. ஆனா அது கூடவே 4 லைனும் கூட சேர்த்து எழுதி இருக்காங்க. என்ன, கூட 4 வரியா? ஆமா, இதுதான் என்னன்னு சொல்லு. சொல்றேன் கேளுங்க. புதுமண புகுவிழாக்கு வாழ்த்துக்கள். இத்துடன் பணம் 1000 ரூபாயை வைத்துள்ளேன். இந்த பணத்தை மறக்காமல் அடுத்த எங்க வீட்டுக்கு நடக்கும் விசேஷத்துக்கு திரும்ப வைக்கவும். இந்த பணத்தை அப்படியே திருப்பி தந்தாலும் பரவாயில்லை, அட்டி போட்டு தந்தாலும் பரவாயில்லை. அடி பாவி, இப்படியே மக்கா எழுதிருக்க? ஆமா பெரியம்மா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்களே பேப்பர் வாங்கி படிங்க. அட ஆமா, பிராதியில போறவா இப்படியே எழுதி கொடுப்பா? மொய் கவர்ல எல்லாரும் பணத்தை வச்சுதான் கொடுப்பா. இவ என்ன இல்லாம எழுதில கொடுத்திருக்கா? திமிர் பிடிச்சவா, இவ வேலையை என் மோளுகிட்டே காட்டியிருக்காள. பாத்தீங்க பெரியம்மா, உங்க மருமக பண்ண வேலையா? இந்த பேப்பரை எங்க வீட்டுக்காரர் பாத்துட்டாரு. அவர் தான் என்கிட்ட எடுத்து கொடுத்தாரு. எனக்கு என்ன அசிங்கமா போயிட்டு தெரியுமா? அட கிறுக்கி, இப்படி பண்ணி போட்டாள. எங்களுக்கு என்னமோ செலவுக்கு பணம் இல்லத்த போலையா? நீங்க தர மொய் பணத்துல தான் அங்க அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி சோறு திங்கறமா. இப்படி எல்லாம் உங்க மருமக செய்திருக்கா? மொய் பணம் கொடுங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா? இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. மருமகளா, மருமகளா. என்னத்த மல்லிகா, வா வா, நல்லா இருக்கறியா? நீங்க கேட்டாலும் கேட்காம இருந்தாலும் நாங்க நல்லா தான் இருப்போம். என்ன, என் சம்மதிய கால்ல அப்படியே சூடு தண்ணிய விட்டா போல பொரிஞ்சு கொட்டியா? இங்க பாரு மருமகளா, இந்த லெட்டர் எழுதுனது நீயா? ஆஹா, இந்த கையெழுத்து எவ்வளவு அழகா இருக்கு, முத்து முத்தா இருக்கிறது. அத்தை, நானே தான். திமிரு பிடிச்சவளா?